என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் என்னுடைய மனதில் எழுந்த பல கேள்விகள், அதற்கு கிடைத்த பல பதில்கள் மூலமாகவும் நம்மளுடைய மார்க்கத்தை நான் பார்த்தது உண்டு. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் ரொம்ப பிரபலம். அந்த 2 வார்த்தைகளை வச்சு தான் இந்த மாநிலமே இயங்கிட்டு இருக்கு. அரசியல் பேச வரல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வார்த்தைகள் சொன்னோடனே உங்களுக்கு டக்குன்னு ஒரு கற்பூராட்சி மாதிரி புரியும். சமத்துவம், சமூக நீதி. இதற்காக உயிரை கொடுத்தவர்கள் பலர், உயிரை எடுத்தவர்கள் சிலர். உண்மையாகவே இது எதை குறிக்கிறது, இதற்கும் நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம், நம்ம இங்க ஏன் இருக்கோம் அப்படின்றதுக்கான புரிதல் எனக்கு பல வருடங்களாகவே மனதிற்கு ஓடிக்கொண்டிருக்கு. அகராதி எடுத்து படிச்சீங்கன்னா சமத்துவம் அப்படின்ற வார்த்தை நந்தனார் காலத்திலேருந்து பேசப்பட்டிருக்கு. ஒரு கோயிலுக்கு போறாரு, நந்தி நடுவில் நிற்குது, சிவனை பார்க்க முடியல, உள்ள போக முடியாது. மனமுருக பிரார்த்தனை பண்றாரு, நந்தி நகருகிறது. அதனால்தான் அவருக்கு நந்தனார்னு பேர். உண்மையான சமத்துவத்திற்கு அகராதி சொல்லக்கூடிய விளக்கம் எல்லோரும் ஒன்று. நம்ம ஊர்ல இந்த எல்லோரும் ஒன்றுன்றதை புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணு எல்லாரும் பண்ணுவாங்க. சமபந்தி போஜனம், எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கை தள்ளிட்டு கிளம்பிடுவாங்க. இதை யாரையும் குறை சொல்வதற்காக வரல. புரிதல் ஒரு தாழ் நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனதும் செயலும் அந்த அளவில் தான் இருக்கும்.